கடன் வந்து 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடியாக ஆயிடுச்சு, 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பதிவுகள் நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2021 5 லட்சம் கோடி கடன். ஆனால் நமக்கு அப்போ ஜிஎஸ்டிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்திங்கிறது 17 லட்சம் கோடி. ஸோ 17 லட்சம் கோடியில் 5 லட்சம் கோடிங்கிறது வந்து 29%. இப்போது 10 லட்சம் கோடி கடன் ஆகிருக்கு. ஆனால் அது 29% தான் ஜிஎஸ்டிபியில் இருக்குது. அப்படின்னா ஜிஎஸ்டிபி எவ்வளோ? கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி. ஸோ 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடியாக கடன் 2 மடங்காக ஆகியிருக்கு. அப்படின்னா இன்னொரு பக்கம் 17 லட்சம் கோடியிலேருந்து 36 லட்சம் கோடியாக ஜிஎஸ்டிபி 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. நம்ம நண்பர்களோட பாஷையில் சொல்லணும்னா 60 ஆண்டுகளில் 17 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபி. ஆனால் இந்த 5 வருஷங்களில் அது 36 லட்சமாக, அதாவது 2 மடங்காக உயர்த்தியிருக்கும். ஸோ ஜிஎஸ்டிபி எப்படி உயரும்? நம்முடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வசதி, போக்குவரத்து வசதி, இது எல்லாமே மேம்படுறதுனால வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி. இந்த வளர்ச்சி கூட எப்படின்னா, மத்திய அரசுலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு தொகை வராமல் தாமதமாகுது. அது இல்லாமல் நிறைய நலத்திட்டங்கள் செலவு பண்ணியிருக்கோம், நிறைய உள்கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கோம், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், பாலங்கள், புதிய சாலைகள், அப்படிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போக வெறும் 29% தான் கடன். 36 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபியில் 10 லட்சம் கோடி தான் கடன். இது வந்து மத்திய அரசு அனுமதித்த அளவில் குறைவாகி இருக்குது. இதை வந்து நேற்றுக்கு நிதியமைச்சரும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் இதில் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டிபி 5 வருஷத்தில் 2 மடங்காக உயர்ந்திருக்கு. இது வந்து அபரிமிதமான வளர்ச்சி. இது வந்து இயல்பானது தானே, எல்லா இடத்துலையும் நடக்கிறதானே அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, தயவுசெய்து மற்ற மாநிலங்களோட வளர்ச்சியை யோசிச்சு பாருங்கள். அப்போது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஆன வளர்ச்சின்னு தெரியும். அதுதான் அந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் சாதித்த சாதனை. புரியுதில்ல? நன்றி.